வணக்கம், நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட் என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. இப்போ ஃபீவர் சீசன். நிறைய பேஷண்ட்ஸ், குழந்தைங்களாம் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வர்றப்போ ஃபீவர் மெடிசன் எடுத்தேன் டாக்டர், ஆனால் செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்கிறது தான். இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் முதலாக நம்ம பார்க்க வேண்டியது நம்ம எடுக்கிற ஃபீவர் மெடிசன் கரெக்டாக எடுக்கிறோமா அப்படிங்கிறது தான். இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து பேராசிட்டமால் எடுக்கிறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு டோஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அதாவது 50 kgக்கு மேலே உள்ள பெரியவங்க யாராக இருந்தாலும் மினிமம் 500 mg பேராசிட்டமால் எடுக்கணும். அது 3 டைம்ஸ்லேருந்து 4 டைம்ஸ் வரலும் எடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் டோஸ் அப்படின்னு சொல்கிறது 1 கிராம் பேராசிட்டமால் 3லேருந்து 4 டைம் வரலாம். ஸோ 4 கிராமுக்கு மேலே எப்பயுமே பேராசிட்டமால் எடுக்கக்கூடாது ஒரு நாளில். இப்போ குழந்தைங்க இருக்காங்க, சில குழந்தைங்க வந்து 3 வயசாக இருந்தாலும் அவங்களோட வெயிட் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ 20 kg இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு 300 மில்லிகிராம் பேராசிட்டமாலாவது ஒவ்வொரு தடவை வந்து கொடுக்க வேண்டியிருக்குது. அதோட கம்மியாக கொடுத்தோன்னா நமக்கு ஃபீவர் செட்டில் ஆகாது. ஸோ பேராசிட்டமால் எடுக்கிறப்போ வெயிட்டை பேஸ் பண்ணி உங்களோட டோஸை கால்குலேட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறப்போ உங்களோட அப்ராப்ரியேட் டோஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, எஸ்பெஷலி வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எக்ஸஸ் ஆல்கோஹால் எடுக்கிறவங்க அப்படி இருந்ததுன்னா டோஸ் கம்மி பண்ணி எடுக்கணும். ஏன்னா வந்து ஏற்கனவே லிவர் வந்து டேமேஜ் ஆகிருக்கப்ப அதிக அளவில் பேராசிட்டமால் எடுக்கக்கூடாது. இதே மாதிரி சில மெடிசன்ஸ் வந்து எடுப்பாங்க அடல்ட்ஸு. இப்போது சீஷஸ், ஃபிட்ஸுக்கு உள்ள மெடிசன், ஃபெனிடாயின் அப்படின்னு சொல்கிறது, இல்லை டிபிக்கு எல்லாம் மெடிசன்ஸ், அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பேராசிட்டமாலோட டோஸை கம்மி பண்ணணும். ஸோ பேராசிட்டமால் கம்மியாக எடுத்தோம்னா ஃபீவர் செட்டில் ஆகாது. அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக எடுத்தோம், அது வந்து தெரியாமல் வந்து பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு டோஸ் தெரியாமல் எடுக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை சில டைம் நிறைய மெடிசன்ஸ் எடுப்பாங்க பெயினுக்காக, அது ஒவ்வொன்றிலையுமே பேராசிட்டமால் இருக்கும். அதையும் வந்து கவனமாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதிகமாக எடுத்தேன்னா பிரச்சனை வரக்கூடிய மெடிசன், குறைவாக எடுத்தால் எஃபெக்டிவாக இருக்காத மெடிசன்ஸ். இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வெயிட்டுக்கு எவ்வளோ டோஸ் எடுக்கணுங்கிறத உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.